உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரைச்சீலையை திறக்க முடியில் நடந்த கூஸ்பம்ப்ஸ். காமதார் நகர் மெயின் ரோடா இருந்த இந்த ஸ்ட்ரீட் வந்து இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை. இசை ஜாம்பவான் வாழ்ந்த பகுதியிலேயே காலத்துக்கும் நின்று பெயர் சொல்ல போகும் பலகை. பி பாலசுப்ரமணியம் சாலையுடைய பெயர் பலகை திறக்கப்பட்டிருந்திருக்கு. டிசம்பர்ல கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுத்தேன், இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட் வந்து அப்பா பேர் வைக்கணும் அப்படின்னு. ஒரு 2 நாள்லயே வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு கவர்மெண்ட். காமதார் நகர் மெயின் ரோடா இருந்த இந்த ஸ்ட்ரீட் வந்து இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்னு வந்து அரசாங்கம் கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு 12ஆம் தேதி இந்த விழாவுக்கு டெப்யூட்டி சிஎம் வந்திருந்தாரு. அவர் தான் வந்து பண்ணியிருந்தாரு. மனசுல இவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதை மறக்கிறதுக்கு எஸ்பிபி அவர்களுடைய குரலே போதும். அவருடைய பாடல்கள் கேட்டாலே மனசு அவ்வளவு லேசான மாதிரி ஆகிடும். ஊரே போற்றும் வகையில வாழ்ந்து மறைந்த அந்த கலைஞருடைய பெயர் தான் அவர் வாழ்ந்த நுங்கம்பாக்கம் பகுதியிலேயே ஒரு சாலைக்கு சூட்டப்பட்டிருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தலைமை ஏற்க துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயர் பலகையை திறந்து வச்சிருக்காங்க. எஸ்பிபி அவர்களுடைய மனைவி, மகன், குடும்பத்தினரும், நண்பர்களும், திரை பிரபலங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்காங்க. ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்னு தெரியாது. நாங்கள்லாம் ரொம்ப குவைட்டான ஆளுங்க தான். எங்களுக்கு பெருசாக ஆடம்பரமாக இருக்காது. இப்போ இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது வந்து அவங்க ஒன்று ஷாக்கில் இருக்காங்க, அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.